ஸ்ரீ கலை மிருணாளினி ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, உங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி கூறுகிறேன். விருச்சிக ராசி பலன். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்துள்ளார். 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்துள்ளார். சந்திரன் புதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள். சூரியன் 10ஆம் இடத்திலும் சுக்கிரன் கேது 11ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். செவ்வாய் ராசி அதிபதி 1-6 கூடையவர். உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதி. இவர் 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்ததுனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமா இருக்கும். மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை ரொம்ப வாட்டிப்போம். இது ரொம்பவுமே மன கஷ்டங்கள், குழப்பங்கள், வறுமை, இதெல்லாமே உங்களுக்கு இப்போ இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும். 3ஆம் இடம் இப்ப 2ஆம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கறதுனால குடும்பத்துல பண வருவாய் சுமாரா தான் இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால அங்கேயும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க மாட்டாங்க பண விஷயத்துல. 3ஆம் இடத்துல அது குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இளைய சகோதரத்தினால ஒரு வித நன்மைகள் உங்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இளைய சகோதர நன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 4ல சனி, 4ஆம் இட சனி அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லுவோம். இதை சொல்லலாம். இந்த 4ல சனி சுகஸ்தானம். உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல பலன் இல்லை. ஒரு சுகக்கேடு, பல உடல் நல பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். வண்டி வாகனத்தினால ஏதோ செலவுகள், இதெல்லாம் வீட்டுல ரிப்பேர் செலவுகள், அது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலாம். 4ஆம் இட சனி பலன் குறைவு. 5ல ராகு. 5ல ராகுன்னா உங்களுக்கு இதை புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், இதை பத்தி சொல்லணும். 5ல ராகு இருக்கனால உங்களுக்கு குழந்தைகளால ரொம்ப இப்ப மன வருத்தங்கள் அதிகமா இருக்கும். விருச்சிக ராசிக்காருக்கு 5ல ராகு இருக்கறனால குழந்தைகள் பற்றி கவலைகள் ரொம்ப அதிகமாவே உங்களுக்கு அதிகமா இப்ப இருக்குது. இது நடக்கும். ஆனாலும் உங்க ராசியை குரு பார்க்கறதுனால இப்ப சொன்ன கெடுபலனால ஓரளவுக்கு நீங்க சமாளிக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார். 7ல குரு உங்களுக்கு 7ஆம் இட குரு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கறனால உங்களுக்கு அதாவது நீங்க பெண்ணா இருந்தா கணவர், ஆணா இருந்தா பெண், இவங்கனால உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. 7ல குரு இருக்கறனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான். நல்ல உறுதுணையா இருந்து உங்க கஷ்டத்துல அவங்களும் பங்கெடுத்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய், அதை நான் சொல்லிட்டேனே, அது ஃபர்ஸ்டே உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன் இல்லை. 9ஆம் இடத்துல சந்திரன் புதன் உங்களுக்கு ரொம்ப நல்ல. 9ஆம் இடம் சந்திரன் புதன் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன். இது உங்க தந்தை வர்க்க உறவுகள், தந்தை சம்பந்தப்பட்டது, சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புதனும் அங்கே இருக்கிறதுனால எல்லாமே 2 கிரகமும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். சந்தனும் புதனும் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தருவார்கள். 10ல சூரியன் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்க ராசிக்கு நட்பு கிரகம் 10ல சூரியன் இருந்தா ஒரு யோகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அது ஒரு நல்ல பலன் கொடுக்கு. தொழில ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்குது. 10ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் அமர்ந்திருக்கிறது அதாவது ரொம்ப நல்ல பலன். 11ஆம் இடத்துல சுக்கிரனும் கேதும் அமர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரன் கேது உங்களுக்கு நல்ல, அதாவது அவங்க நேச்சமா இருந்தா கூட அந்த இடத்த குரு பார்க்கறதுனால நீங்க செய்யற தொழிலையோ வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இதுவும் உங்க 2 பேருமே கொடுப்பாங்க. 11ல கேது இருக்கிறதுனாலதான் சுக்கிரன் நேச்சமா போனாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க எல்லாம். இப்ப 12 கூடிய சுக்கிரனும் அங்கேயே தான் இருக்கிறாரு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. உங்க ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறாங்க. மொத்தத்துல குருவினால நீங்க எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, எனது வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.
எனது வீடியோ நான் நிறைய போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க அதையெல்லாம் பார்த்து அதனால பலன் பெறுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.